எங்களுடன் திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து வழிநடத்தினார். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான உலக நாடுகளுக்கான ஜெபங்களுக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த வேலையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்றுக் கொண்டு முதல்ல இன்றைய நாளுக்கான வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமேன். மார்க்கு 5:34 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 5:6, ஏசாயா 10ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 2 தெசலோனிக்கேயர் 1-2 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கு கூடாக வழி நடத்துவார். மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்ட்ரன் தாசனாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சிசிலியா லண்டன் யூகேலிருந்தும், சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வேலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வெற்றிலாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே துதி ஆராதனையுடன் வழி நடத்தினார். அந்த வேளையிலும் இன்றைய நாளிலும் தினம் ஒரு தேசம் என்ற ஒரு காரியத்தை சௌரி ஐரீன் அவர்கள் நடத்துகிறார்கள். இன்றைய நாளிலே ஜெபிக்க வேண்டிய நாள் மியான்மார் பர்மா என்று அழைத்த பழைய நாடு, பர்மா என்று அழைக்கிற நாடு. இப்பொழுது அது மியான்மாராக இருக்கிறது. அந்த நாட்டுக்காக ஜெபிக்கிற சகோதரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டுக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறார். அந்த வகையிலே அந்த நாட்டுக்காக ஜெபிப்போம். இலங்கை நாட்டுக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றித்தர வேண்டும். எல்லாவற்றையும் மாற்றி பழையபடி சுமூக நிலைக்கு கொண்டு வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே குணா அவர்களுடைய அந்த ஸ்டோர் அவர்கள் 3-4 மாதத்துக்கு முதல் ஓப்பன் பண்ணார்கள். இன்றைய நாளிலே ஆஃபிஷியல் ஓப்பனிங் நாள் இன்றைக்கு தான். அது புதிதாக பில் பண்ண புது பிளாசா, புது ஸ்டோர் இன்றைய நாளிலே அதை ஓப்பன் பண்ணுறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய புது பிஸ்னஸிலே ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜெபங்களுக்கு கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டமாக உங்களோட மைக்கை எடுத்து விடுங்க. கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you, அம்மா. ஆமென். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீயண்ணா குடும்பத்தையும் சொந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சங்கம் இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் இந்திய நாட்களிலே கோத்திர பிதாக்களை குறித்து பார்த்து வருகிறோம். நீங்க இதை அற்பமாய் எண்ணாதீங்கள். இதுக்குள்ளே ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் வைத்து கொண்டு வருகிறேன். ஏனென்றால் வசனம் இல்லாமல் ஒரு காரியத்தை நாம சொல்லக்கூடாது என்பது எங்களுடைய சின்ன வயதிலிருந்து எங்களுக்கு ஒரு காரியமாய் இருக்கிறது. அதனாலே நான் காரியங்களை இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறேன். அதாவது தேவன் சொல்லுகிற காரியத்தை இதுக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறேன். ஏனென்றால் அதை நாங்கள் தனியாய் சொன்னால் எங்களின் பெயர்களை அவர்கள் மற்றவர்கள் இழிவாய் நினைப்பார்கள். ஆனால் வசனத்தோடு சொல்லும் போது யாரும் ஒன்றும் கதைக்க முடியாது. அதனாலே நாங்கள் இந்திய நாட்களிலே கோத்திர பிதாக்களை குறித்து பார்த்து வருகிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்களித்தார். ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளையாய் இருந்தார். யாக்கோவுக்கு பேர் மாற்றப்பட்டது. ஏனென்றால் அவர் எத்தனாய் இருந்தார். அவருடைய திருதாளங்கள், அவருடைய மனதில் சுபாவங்களில் இருந்த காரியங்கள் மாற்றம் தேவைப்பட்டது. அதனால் தேவன் அவருக்கு இஷ்டவேல் என்று பேர் வைத்தார். இஷ்டவேல் எல்லாரையும் அவர் அடிமைப்படுத்தி நடத்த வேண்டியவர். ஆனால் பிள்ளைகள் அங்கு முதியோரின் கிரீடம் என்று சொல்லப்பட்டபடி அங்கு பிள்ளையை அடிமையாய் விற்று போட்டபடியால் அவர் ஒன்றும் இல்லாதவராய் அங்கு எகிப்துக்கு புறப்பட்டு போகிறார். எகிப்து இவரிடத்திலே வரவேண்டிய இடத்துக்கு
இவர் எகிப்துக்கு புறப்பட்டு போகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அந்த அடிமையின் உச்சத்தில் ஜனங்களின் அந்த இடத்திலே எகிப்திலே அவர் நாட்கள் செல்ல 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 அங்கு அடிமைத்தனம் அவர்களிடத்திலே அந்த ஜனங்கள் மத்தியில உச்சத்துக்கு வருகிறது. அப்பொழுது ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட பண்ணுகிறார். அங்கு கூக்குற தேவனுடைய சமூகத்துக்கு எட்டுகிறது. அதனால் அவர் விடுதலையாக்கும்படி மோசேயை அங்கு தலைவனாகவும் மீட்பராகவும் அங்கு தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஆபிராம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்று பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் மோசேயை குறித்து பார்ப்போம். ஏனென்றால் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேலரை விடுவித்த மகனாய் இருக்கிறார், தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இவருடைய ஆரம்ப வாழ்க்கை அங்கு இவர் மோசே என்று சொல்லப்படுகிறது. அங்கு திவ்ய சௌந்தரியம் உள்ளவராய் 3 மாதம் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டார். அவர் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுக்கு குமாரத்தி அவளை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்க்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. அங்கு மோசே முக்கிய 3 கட்டங்களை சந்திக்கிறார். ஆரம்ப வாழ்க்கையிலே அடிமைப்படுத்தும் அரசனாக சந்திக்கிறார், சந்ததிக்குள்ளே வாழ்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு 2வது காரியம், மோசே ஆரம்ப வாழ்க்கையில் இருந்து அரண்மனை வாழ்க்கைக்குள் போகிறார். ஏனென்றால் அங்கு நாணல் பொட்டியிலே தகப்பன் வைத்த போது அங்கு அந்த பார்வோனின் மகள் எடுத்து அவரை மகனாக வளர்க்கிறார். அவர் அரண்மனை வாழ்க்கைக்குள்ளே வருகிறார். அரண்மனை வாழ்க்கையில இருந்து அவர் எங்கே போகிறார்? வனாந்தர வாழ்க்கைக்கு போகிறார். அதாவது இஸ்ரவேலரை அடிமைப்படுத்துவதை கண்டு அங்கு கோபம் அடைந்து அந்த இடத்திலே அங்கு எகிப்தியனை கொன்று போட்டதினால் அவர் அங்கு பார்வோனின் அந்த கோபத்துக்கு ஆளாகி மீதியான் தேசத்துக்கு அங்கு தப்பி ஓடுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கே திருமணம் முடித்து இருந்த காலத்திலே தான், அந்த வனாந்தர வாழ்விலே தான் தேவனுடைய அழைப்பு அவருக்கு வருகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்திலே நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. அங்கு எரியும் முச்செடியிலே தேவன் மோசேயை அழைத்து எகிப்தில் அடிமைப்பட்டு தவிக்கும் இஸ்ரவேலரை மீட்கும் பொறுப்பை அவரிடம் ஒப்புவிக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு எந்த ஊழியக்காரர்கள் அங்கு வனாந்தரத்திலே இருந்து அந்த தேவனுடைய அழைப்பை யார் பெறுவார்கள் என்றால், நீங்க நினைக்காதீங்கள் நல்ல பெரிய ஊழியக்காரன் தான் வருவார் என்று. இல்லை, கர்த்தர் தனக்கு விரும்பின எங்கே அவன் வனாந்தரத்திலே கிடந்து அவன் கஷ்டப்படுகிறானோ அவனை தூக்கி எடுக்கிறதுக்கு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவரை அந்த எப்படியா இந்த மோசேயே முள்செடியின் மத்தியிலே அங்கு கண்டு கொண்டாரோ அப்படி இப்படிப்பட்ட ஒரு ஊழியனை கர்த்தர் கண்டு கொள்ள போகிறார். அதை ஆண்டவரின் சில காரியங்களை எனக்கு சொன்னபடியால் நான் இதை சொல்லுகிறேன். ஆகவே தேவனுடைய அழைப்பிலே இருந்து அங்கு எகிப்தில் இருந்த இஸ்ரவேலரை அங்கு விடுவிக்கிறார் மோசே என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு அப்போஸ்தலர் 7:30 40 வருஷம் சென்ற பின் சீனாய் மலையிலே வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவன் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவருக்கு தரிசனமானார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த தரிசனமாகி 5 காரியத்தை அவர் முக்கியப்படுத்தி அங்கு ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறதை நாங்கள் அப்போஸ்தலர் 7:33 பார்க்கிறோம். உன் பாதங்கள் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி. ஏனென்றால் நாங்கள் முதலாவது தேவனுக்குள்ளே பரிசுத்தம் என்பதை நாங்கள் கணக்கிலே எடுக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தாக்கத்தான் எங்களுக்கு அந்த தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை அங்கு தந்திருக்கிறார். நாளைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தினம் என்று சொல்லி இந்த யூரோப்பா நாடுகளிலே நாங்கள் கொண்டாட போகிறோம். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நாளிலே என்ன முக்கியப்படுத்தப்படுகிறது என்றால் பரிசுத்தம் தான் முக்கியம். எல்லாருக்குள்ளே வர வேண்டிய பரிசுத்தம், எல்லா பேர் வழி குடும்பங்கள் சந்ததிகளுக்குள்ளே நாடுகளுக்குள்ளே வர வேண்டியது இந்த பரிசுத்தம் தான். வாருங்கள், 2வது காரியம், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து பெருமூச்சு
கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆண்டவர் முதலாவது தன்னுடைய காரியத்தை சரிப்படுத்துகிறார். ஏனென்றால் ஒரு மகனை ஆயத்தப்படுத்துறதுக்கு அவர் சரிப்படுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஐயா நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். அங்கு பாருங்கள், உன்னை நியாயாதிபதியாக ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்த இந்த இடத்திலே மோசையை அங்கு அனுப்புகிறதையும், அவர் தரிசனமான அந்த தூதன் உன்னை தலைவனாகவும் மீட்பராகவும் அனுப்புறேன் என்று சொல்லி அங்கு விடுதலையையும் கட்டளையையும் கொடுக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், எகிப்து தேசத்திலே 10 வாதைகள், அங்கு செங்கடல் பிரிப்பு, இப்படி எல்லாம் சீனாய் மலையிலே மோசே அங்கு 10 கட்டளைகள், இவைகளுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தும்படி இந்த மோசே எப்படியாய் ஆயத்தப்பட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்கள்ல எப்படியான காரியங்கள் வர இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் எந்த இடத்திலே எந்த ஊழியனை நம்புவது, எந்த ஊழியனை நம்பாமல் இருப்பது என்பது இன்றைக்கு மிக மிக பிரச்சனையா இருக்கிறது. ஏனென்றால் நல்லவர்கள் என்று சொல்ற அளவுக்கு கஷ்டமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா இந்த காலகட்டத்திலேதான் ஆண்டவர் முச்செடியிலே எப்படியாய் எழுந்து அங்கு மோசையோடு பேசினாரோ அப்படியாய் எழுந்து பேச அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதை ஆரம்பித்து விட்டது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்திலே நாங்கள் ஜாக்கிரதையாய் இருப்போம். ஏனென்றால் விடுதலையாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமை, ஒவ்வொருவருடைய கடமையும். இன்றைக்கு பாருங்கள், ரட்சிப்பு வந்தாலும் அந்த விடுதலை இல்லாத ரட்சிப்பாய் சபைகளிலே மக்களுக்குள்ளே இருக்கிறார்கள். ஏனென்று கண்டால் அங்கு எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்குள்ளே முதலாவது இறங்காவிட்டால் எப்படி மற்றவர்களுக்கு அந்த வார்த்தையை அனுப்பி அவர்களை நாங்கள் குணமாக்க முடியும்? ஆகவே இன்றைய நாட்களில் வார்த்தைகள் அனுப்பி மற்றவர்களை நீங்க குணமாக்க வேணும், நானும் குணமாக்கணும், என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். எல்லாருமே நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். நாங்கள் கொஞ்சத்திலே குறைவாய் இருக்கிறோம் என்பதையும், அந்த குறைவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால், சத்திய ஆவியானவரினால் நாங்கள் நிலையாய் நிறுத்து நாங்கள் நடக்க பழகி கொள்வோம். ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அற்பமாய் இதை எண்ணி விடாது இருப்பீர்களாக. அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேலரை விடுவித்த தேவன் இந்த கடைசி நாட்களிலே எங்களுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை நாங்கள் மற்றவர்களை விடுவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பது எங்கள் அடியாளத்திலே இருக்க வேண்டிய காரியமாய் இருக்கிறது. ஆகவே நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நீங்கள் அந்த கர்த்தர் மோசையை நோக்கி உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு என்று சொல்லி நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது. பாருங்கள், இந்த பாதரட்சையிலே அங்கு எத்தனையோ தூசிகள் ஒட்டி இருக்கும், அது எத்தனையோ அசுத்தங்களை மிதித்திருக்கும். இப்படியாய் இருக்கிற காரியங்கள், அசுத்தங்கள், அந்தகாரங்கள், நாசா மோசங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்கள்ல எல்லா ஊழியக்கார விசுவாசங்களும் கழிந்து போடக்கூடியதா. ஏனென்றால் அவருடைய இடத்துக்கு நாங்க போகிறோம், நித்திய ஜீவனுக்கு போகிறோம், பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம். அது பரிசுத்தம் உள்ளது. அதே போல இந்த பூமியில இருக்கும் போதுதான் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆகவே இந்த காரியத்திலே எல்லா ஜனங்களும் ஒரு மனம் திரும்புதல், மறுரூபம், ஒரு அபிஷேகம் இறங்கக்கூடிய ஒரு நல்ல கிருபையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பெரியவர், உயர்ந்தவர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கேருபீன்களுக்கும் சேராமீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்கிற எங்களுடைய தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த ஏஞ்சல்ஸ் 24 மணி நேரமும் உம்மை பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி துதிக்கின்றன. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே இருந்து நாங்களும் உம்மை பரிசுத்தர், பரிசுத்தர் என்று துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உம்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் அப்பா, நன்மை
செய்கிறவர் அப்பா. எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியை தந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பி எங்களை பரிசுத்தமாக்குற தேவன் நீர் அல்லவா. ஆண்டவரே, எங்களால முடியாதது, மனிதர்களால முடியாதது, மதங்களால முடியாதது, உம்முடைய பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரினால நீர் எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாது. ரோமர் 12:1-2 படி நாங்கள் எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தத்துக்கு உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் உம்முடைய சரீரங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உம்மை போல வாழ, அந்த பரிசுத்த வாழ்வ பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசுக்கு எதிர்த்து, பாவங்களுக்கு எதிர்த்து, இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து, சாப அடிமைத்தனத்திலிருந்து, மதங்கள் மூலமாக வருகிற அடிமைத்தனத்திலிருந்து, வேலை செய்கிற இடங்கள், தொழில்கள் ஒவ்வொன்றிலையும் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து ஒவ்வொரு மக்களைக்கும் நீர் விடுதலை கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாங்கள் அந்த பலத்தை பெற்றுக் கொள்ள ஒவ்வொரு மனிதனையும் நீர் உருவாக்கின தேவன். எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையது. எல்லா மதங்களில், எல்லா பாவத்தில வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் உம்முடைய ஆத்துமாக்களாக இருக்கிறது. அந்த ஆத்துமாக்கள் மீண்டும் உம்மிடத்துல வந்து சேர வேண்டும். அந்த ஆத்துமாக்கள் பிசாசு திருடி விடக்கூடாது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் விசுவாசிகளும் உமக்கு பிரியமாக நடந்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் அக்கினியை பரப்புகிறவர்களாக ஒவ்வொருவரை நீ நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. எங்களுடைய இருதயத்தை தோண்டும், எங்களுடைய வாயை தோண்டும், எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பரிசுத்த ஆவியானவர் தொட்டு எங்களை மேலும் பரிசுத்தமாக்குவீராக. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே, அந்த பரிசுத்த வாழ்வில உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு அந்த வாழ்வுக்கு இந்த கடைசி காலத்துல திரும்பி வருவார்களாக. பாவம் பொல்லாதது, சாபம் பொல்லாதது, அது பிசாசு கொண்டு வருகிற காரியங்களாக இருக்கிறது. அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. ஒன்றான மெய்த்தவனால உருவாக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்கள் மீண்டும் நரகத்துக்கு போகாதபடி இயேசுவே நீர் உம்முடைய பரிசுத்த சரீரத்தை அந்த சிலுவையில இரத்தத்தை சிந்தி, பரிசுத்த இரத்தத்தை சிந்தி, அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரே. நாங்கள் இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். பிறக்கும் பொழுது பாவ அடிமைத்தனத்தில் இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். எங்களை பிரித்தெடுத்தீர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக, மலைமேல் உள்ள பட்டணமாக நாங்கள் இன்னும் பரிசுத்தமடைய நீர் எங்களோடு இன்னும் இடப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மோசேயை அழைத்த தேவன் அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலை செய்வதற்காக அன்று மோசேயை அழைத்து கானான் தேசத்துக்கு கூட்டி சென்றே அந்த இஸ்ரவேல் மக்களை. அப்படியாக இந்த உலகத்துல வாழுகிற பாவ அடிமைத்தனத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் இந்த கடைசி காலத்துல வாழுகிற எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் இன்னும் பரிசுத்தமாக்கி நாங்கள் ஒவ்வொரு தேசங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் பொல்லாத வழிகளை விட்டு, கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு அந்த தேசங்களில் ஒரு சேமத்தை கொடுத்து, பரிசுத்தத்தை கொடுத்து, அந்த பரிசுத்தத்தின் மூலமாக அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி வல்லமை ஒவ்வொரு தேசங்களிலேயும் பரம்பும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கடைசி கால மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அந்த ஆவியானவர், கடைசி கால ஆவியானவர், எழுப்புதலின் ஆவியானவர் ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒவ்வொரு அரசாங்கங்களின் மேலும் ஊற்றப்பட்டு அந்த தேசங்கள் பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்வார்களாக. பரிசுத்தமான வாழ்வு உம்முடத்துல வருகிற வாழ்வு. அந்த பாவத்தை எதிர்த்து, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதழின் பிள்ளைகளாக இருந்த வாழ்வு அல்ல,
தேவனை நோக்கிய வாழ்வு, இயேசுவை நோக்கிய வாழ்வு. ஆண்டவரே, இவ்வளவு சமாதானத்தை நீர் தருகிறீர். நீர் இவ்வளவு சமாதானம், சந்தோஷத்தை தருகிற தேவன். அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை என்ற 9 விதமான கனிகளையும் வரங்களையும் தந்து நடத்துகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தானே, அந்த உணர்வோடு நாங்களும் வாழ, பாவம் செய்யும் பொழுது மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிறார்கள், பிசாசுக்கு சார்பாக செயற்படுகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்று வாழ, பரிசுத்தமாக வாழ, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம், கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, பரிசுத்த ராஜ்யமாக இந்த உலகத்தில் 1000 வருட ஆட்சி, அதன் பின்பு நித்திய நித்தியமாக உம்மோடு கூட வாழுகிற வாழ்வு. நீர் பரிசுத்தவான்களோடு, தூதர்களோடு, எக்கால சத்தத்தோடு வரும் பொழுது நாங்கள் பரிசுத்தமாக எடுத்துக் கொள்ளப்பட, ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக பரிசுத்தத்தை கை கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. ஊழியக்காரர்களை எழுப்புவீராக. ஒவ்வொரு தேசங்களிலும் பரிசுத்தமாக வாழுகிற வாழ்வை கற்றுக் கொடுப்பீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ரேடியோ மூலமாக போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், அவருடைய கேட்கிற ஒவ்வொருவருடைய 5 கண்டங்களில் உள்ள விசேடமாக தமிழ் மக்கள் அந்த பரிசுத்த வார்த்தைகளை கேட்டு பரிசுத்தமாக வாழ நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் நீர் ஒருவரே இந்த உலகத்தின் மெய்யான தேவன் என்பதை இந்த மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து உம்மிடத்துல வருவார்களாக. சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டரோடு நீர் வார்த்தைகளில இடைப்பட்டு இந்த கடைசி காலத்துல தேவையான அந்த வார்த்தைகளை தந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி. அன்றைக்கு மோசேயை நீ அழைத்து யோசுவா மூலமாக கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ந்த தேவன், இந்த கடைசி காலத்துல சிஸ்டர் என்ற ஊழியர்களுக்கூடாக பல தமிழ் மக்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த பரம கானான் தேசம் உம்முடைய மெய்யாக நித்திய ஜீவனோடு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, 1000 வருட ஆட்சி, இதை இழந்து போகாதபடி ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்புவார்களாக. உண்மை அறிகிற அறிவை இந்த கடைசி காலத்துல உலகம் முழுக்க உம்முடைய கிரிகைகள் பரிசுத்தமாக வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு கண்ட மக்களுக்கும் இந்த ரேடியோ மூலமாக கொடுப்பீராக. ஆண்டவரே, கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, இருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த வாலிப வயதில அந்த தேசங்களில ஒவ்வொரு தேசங்களிலேயும் வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தம் அவசியம் என்ற உணர்வோடு ஒவ்வொருவரும் வாழ கிருபை செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பரிசுத்தத்தை கொடுப்பீராக. யோசேப்பின் உணர்வை கொடுப்பீராக. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வோடு வாழ நீர் இந்த காலத்துல ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, அந்த குணா பிரதருக்காக ஜெபிக்கிறேன். அந்த வியாபாரத்தில உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். உம்மை நேசிக்கிற மகன் நீர் அந்த மகனுக்கு ஞானத்தை கொடுத்து, அந்த வியாபாரத்தில நீர் ஞானத்தை கொடுத்து, சலமோனின் ஞானத்தை கொடுத்து எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற மகனுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வியாபாரத்தில கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி அந்த மகனுக்கு ஞானத்தை கொடுத்து உம்மை உயர்த்த, அந்த வியாபாரத்துக்கூடாக உம்முடைய நாமத்தை உயர்த்த அந்த மகனோடு இருந்து, அவருடைய குடும்பத்தோடு இருந்து, அவர்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து, அங்க வேலை செய்கிற ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீர் அந்த வியாபாரத்தை ஆசீர்வதித்து, அங்க வருகிற ஒரு கஸ்டமர்கள் இடத்துல தயவு கிடைக்க
அந்த வியாபாரம் பெருக நீர் உதவி செய்வீராக. நீர் கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்துவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் மந்தையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் ஐரீன். பிரைஸ் தி லார்ட் ஐரீன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எகிப்திலே அந்த ஜனங்கள் உபத்திரப்பட்டதை ஆண்டவர் கண்டு அங்கு பெருமூச்சை கேட்டு விடுதலையை கொடுத்த தேவன். கொஞ்சம் சவுண்ட் குறைவா இருந்துச்சு சிஸ்டர், சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க. ஓகே, நீங்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி இன்றைய நாட்களிலே திருச்சபையிலே எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி, அதாவது உபத்திரத்திலே இருக்கிற மக்கள், பெருமூச்சிலே இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை வெற்றி வர நீங்க ஜெபத்திலே வழிநடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா கிருபைந்தவனே, மக்களான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரை. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் மட்டுமாய் நடத்தின எபினேசரே மக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஆதியிலே இருந்த அந்த அன்பு கர்த்தாவே இந்த நாளிலும் நிலைத்திருக்க தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே. அப்பா ஆராதனை வேலையிலே கர்த்தாவே அப்பா உம்முடைய அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தேவன் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவன் நீங்க ஆவியானவர் வெளிப்படும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனைகள் கர்த்தாவை கேலி கூத்தாக மாறாத படிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை உத்தமாய் நமஸ்கரிக்க கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது சமூகத்திலே அப்பா காத்திருக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஏதோ தானோ என்று கர்த்தாவே ஆராதனை செய்யறாங்க தகப்பனே. அப்பா அப்படி இல்லாத படிக்கு கர்த்தாவே அப்பா நல்ல ஆராதனை பாடல்களை எடுத்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மற்றவர்கள் இருதயம் உடையத்தக்கதாய் கர்த்தாவே அப்பா மற்றவர்களுடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்படத்தக்கதாய் கர்த்தாவே ஒவ்வொருவருடைய ஆராதனைகளும் இருக்கத்தக்கதாய் தேவன் நீங்க கிருபையை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆராதனை செய்கிறதான ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் ஐயா நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சிங்காசனத்திலே வீட்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய துதிகளை தேவன் எவ்வளவு இன்பமாய் கர்த்தாவே அப்பா கேட்கிறீங்க ராஜாவே. அப்பா அந்த துதியின் மத்தியிலே நாங்கள் பயபக்தியோடு கர்த்தாவே அப்பா நீங்க எங்க பக்கத்துல இருக்கிறீங்கன்ற அந்த நினைவோடு கூட கர்த்தாவே நாங்கள் செய்யத்தக்கதாய் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா திருச்சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு பாடல் குழுக்கள் கர்த்தாவே வாத்தியங்களை வாசிக்கிற பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அவர்கள் கர்த்தாவே கடமைக்கு அந்த காரியங்களை செய்யாத படிக்கு கர்த்தாவே அப்பா உண்மையாய் அந்த ஆராதனையை செய்யத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனையிலே கர்த்தாவே தேவன் நீங்க இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கி வரத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தால் ஒவ்வொரு இருதயங்களையும் தேவன் நீங்க நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே, நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தனிப்பட்ட ரீதியில ஆராதனை செய்யும் போது கூட கர்த்தாவே ஆவியானவர் என்ன அருகே இருக்கிறார் என்ற அப்பா அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆராதனையிலே தேவன் எங்களை கூட இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனாதி சிநேகத்தால் கர்த்தாவே உம்முடைய காரியத்தினாலே இழுத்து கொண்ட தேவனையா நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை வேளையிலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. தடைகள் விலகப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆராதனை வேளையிலே தேவன் அற்புத அடையாளங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேகருக்கு தேவன் இந்த ஆராதனை வேளையிலே விடுதலை கொடுக்கிற ஒரு ஆராதனையாக நடத்த தேவன் நீங்க கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாய் கர்த்தாவே, உம்முடைய அன்பை நினைவு கூறத்தக்கதாய் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனைகள் இருக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனைகளிலே உம்முடைய அன்பு வெளிப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரங்களிலே கர்த்தாவே அப்பா உம்மை முற்று முழுதுமாக கர்த்தாவே அப்பா சந்திக்கிறதான ஒரு வாய்ப்பை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஆராதனையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியிலே உம்மோடு இடைப்பட தேவன் கிருபை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆராதனை வேலையை அப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா உமக்கு பிரியமான ஒரு காரியம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கும் போது துதிக்கும் போது கர்த்தாவே அப்பா பரலோகத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை மகிழ்ந்து களி கூறுகிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனை வேலையை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் நல்லபடியாய் செய்ய தேவன் உதவி செய்ய தகப்பனே. ஏனோ தானோ என்று அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை வாத்தியங்களை அதிகமான சத்தத்தோடு வாசித்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை நாங்கள் கேட்க முடியாதபடிக்கு கர்த்தாவே அப்பா ஒரு சில சபைகளிலே இருக்கிறது கர்த்தாவே. அப்படி இல்லாத படிக்கு கர்த்தாவே உம்முடைய வாக்கு தத்தங்களை கூறி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து 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 கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிற ஒரு ஆராதனையாக தேவன் எங்களுக்கு வாய்க்க பண்ணி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நாங்கள் துதிக்கும் போது தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதுல பணி செய்கிறதான ஒவ்வொரு போதகர்கள் கர்த்தாவே அப்பா ஊழியர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகோதர சகோதரிகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களிலும் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே சொல்லப்பட்ட விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சகோதரன் வினோ அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்க ஆரம்பிக்கிறதான அந்த பிசினஸை ஆசீர்வதிச்சு கொடுங்க தகப்பனே. அப்பா இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா அவங்க கையிட்டு செய்யற ஒவ்வொரு காரியங்கள் கையின் பிரயாசைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா 30 100 60 கர்த்தாவே அப்பா பலன் கொடுக்கத்தக்கதான கிருபை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா அந்த ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. என்னையும் எடுத்து தேவன் பயன்படுத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. மட்டுமாய் நடத்தின எபினேசரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்களுடைய செபங்களுக்கெல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பாரா. ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட் சிசிலி அம்மா. பிரைஸ் லார்ட். நீங்கள் எல்லா மக்களுக்குள்ளேயும் தேவனுடைய ஆவியானவர் இறங்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அந்த நாட்களை நினைவு கூர்ற நாட்களாய் இருக்கிறதாகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு சபைக்குள்ளும் ஒவ்வொரு பேர் வழிக்குள்ளும் குடும்பங்களுக்குள்ளும் சந்ததிகளுக்குள்ளும் இந்த பரிசுத்த ஆவியின் ஆளுக அதிகார வல்லமை இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி அப்பா.
இயேசுவே சுவாமி இரக்கத்தின் செய்யும் பிள்ளை இயேசுவே சுவாமி இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தர் 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 அப்பா பிதாவே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்பா. நாங்கள் செய்தலுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வல்லவராயிருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு அக்கினியாலும் ஆவியாலும் நிரப்பும் தகப்பன் அப்பா பிதாவே. எல்லா வீடுகளிலும் நீர் உமது அக்கினியை பொழியும் அப்பா தகப்பனையே. பரிசுத்த ஆவியை அனுப்பி எல்லோரையும் பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. ஒவ்வொருத்தரும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அப்பா கூற வழி செய்தலும் தகப்பனே. அப்பா பிதாவே பரிசுத்தரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவரே சோத்திரம் அப்பா. ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா நீ காண்கிற தெய்வம் அப்பா. அப்பா நீர் இந்த ஒவ்வொரு குடும்பமாக ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு குடும்பமும் உண்மை துதிக்கவும் உண்மை ஆராதிக்கவும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்க அவர்களுக்கு வல்லமையை கொடும் ஆவியை பொழிந்தருளும் தகப்பனே. அப்பா உமது அக்கினி அவர்கள் மேல் பொழியின் தகப்பனே. அன்பான தகப்பனே எல்லா மக்களும் கூவி அழைத்து உண்மை துதிக்க செய்தருளும் தகப்பனே. பரிசுத்த பிதாவே நாங்கள் உம்மிடம் வரும்போது பரிசுத்த பிதாவே நாங்கள் பரிசுத்தமாயிருக்க வழி செய்தருளும் தகப்பனே. ஆவியானவரே மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே நடக்கிற சண்டையில் யுத்தங்களை நிறுத்தி சமாதானத்தை மட்டுமையும் கொடுத்த தகப்பனே. ஆவியானவரே லங்க தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே லங்க தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அந்த அரசாளர் ராஜாக்களை ஆசீர்வதியின் தகப்பனே. ஆவியானவரே உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே பிள்ளைகளை அவர்கள் பெற்றோர் தகப்பன் தாய் தகப்பன் அவர்களை பாதுகாத்து பராமரிக்க உமது அக்கினி அவர்கள் மேல் பொழிந்தருளும் தகப்பனே. அவர்கள் எப்போதும் பரிசுத்த பிதாவை நோக்கி அப்பா பிதாவே என்று கூவி அழைக்க அவர்களுக்கு வல்லமையை கொடுத்த தகப்பனே. அப்பா பிள்ளைகளையும் அவர்கள் அதே போல வளர்க்க அவர்களுக்கு வல்லமையை கொடுத்த தகப்பனே. அன்பான தகப்பனே பிள்ளைகளும் பெற்ற தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்க வல்லமையை கொடுத்த தகப்பனே. ஆவியானவரே பெற்ற தாய் தகப்பனுக்கு அடங்காமல் திரிகிறார் சில பிள்ளைகள். அப்பா தகப்பனே அவர்களுக்கு உமது ஆவியை அவர்கள் மேல் ஊற்றும் தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகள் மேல் உமது ஆவியை மக்கினியையும் ஊற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த பிள்ளைகள் தேவசாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா மாற்றும் தகப்பன் முடியும் தகப்பனே. முடியாத காரியம் ஒன்றுமில்லை இயேசுவே. இயேசுவே இப்ப வருங்காலத்திலே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா உமது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த பிதாவே உமது அக்கினி அவர்கள் மேற்பொழிகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடின பிதாவே ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. பிதாவே லேசியனா குடும்பத்தை ஆசீர்வதியும் அவர்கள் மேலே உமது ஆவியை மக்கினியையும் பொழிந்தருளும் பரிசுத்த பிதாவே. அவர்கள் பரிசுத்தமாய் மாற்றி அவர்களுக்கு ஒரு புதுமையை காட்டும் தகப்பனே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஒரு அட்டாட்சியை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே ஆவியானவரே அப்பா அந்த சங்கம வானொலியாலதான் எல்லோரும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் மேலும் அன்பை ஊற்றும் தகப்பனே. ஆவியை ஊற்றும் தகப்பனே. அப்பா பிதாவே கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது அப்பா அவருக்கு ஒரு புதுமையை காட்டும் தகப்பன். ஒரு புதுமையை காட்டும் தகப்பன். இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் உமது ஆசியை பொழியும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நன்மைக்கு பாராக. ஆமேன் ஆமீன் 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 சிஸ்டர். ஆமேன் ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட்.
நீங்கள் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களாய் இருக்கிறபடியா சபைகளிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை அங்கு அந்நிய பாஷைகளை பேசி அவர்கள் அங்கு பக்தி விருத்தி அடைய, ஜனங்களுக்குள்ளே பக்தி விருத்தி அடைய, எங்கள் தேசத்திலே மக்கள் மத்தியிலே தமிழினங்கள் மத்தியிலே இந்த பரிசுத்த ஆவியின் விருத்தி உண்டாகும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைத்து கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்த தேவனே, அப்பா உம்முடைய ஆவியை தேவனே உள்ள மக்கள் அனைவர் மீதும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. என் தேவனே, எங்களுடைய பலத்தினாலும் அல்லப்பா, பராக்கிரமத்தினாலும் அல்ல என் தேவனே, உம்முடைய ஆவியினாலே ஆகும சொன்ன தேவனே, அப்பா உம்முடைய ஆவியை விசேஷமாய் ஒவ்வொரு சபைகளிலும் அப்பா பிதாவி ஆவியானவர் ஆட்கொண்டு வழி நடத்த பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் சபைகளை பொறுப்படுங்க பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவே தேவனே சபைக்கு தனியாக இருக்கிறேன்னு சொன்ன தேவனே, அப்பா நீங்கள் ஆளுக செய்யுங்க அப்பா சபைகளை. பரிசுத்த ஆவியானவர் ஆளுக செய்ய தேவனே அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பொறுப்படுங்க, விசுவாசிகளை பொறுப்படுங்க அப்பா பிதாவி. அன்பு தேவனே, அப்போஸ்தலர் கூடி சேர்ந்து தேவனே பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவர்களையும் ஞானத்தினாலே நிறைந்தவர்களையும் அப்பா பிதாவே, நற்சாட்சி பெற்றவர்களையும் தேவனே இந்த ஊழியத்துக்கு அழைத்தீங்கள் அப்பா. அதுபோல் தேவனே சபைகளிலே தேவனே ஒவ்வொரு காரியங்களும் நடக்க தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதா. மனிதனை பிரியப்படுத்தாதபடி பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்த தேவனை பிரியப்படுத்த தேவனே அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரும் தேவனே பிதாவே செய்ய தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. இந்த ஓ நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. புதிய காரியங்களை செய்யுங்க அப்பா சபைகளில். கரை தடையற்ற சபையாக மாற்றுங்கப்பா இந்த தேவனே. எந்த வித மாம்சமோ எந்த பிசாசின் கிரிய உலக கிரிகள் அணுகாதபடி தேவனே சபையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதா. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒரு மனத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, அன்பின் ஆவியினாலே நிரப்புங்க அப்பா இந்த தேவனே சபைகளை. ஓ நன்றி, உம்முடைய அன்பின் ஆவியினாலே நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே. எல்லா பிரிவினையின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், எல்லா தந்திரத்தின் ஆவிகள், மாய்மாலத்தின் ஆவிகள் எல்லாம் சபைகளை விட்டு வெளியேறுவதாக தேவனே. தேவ பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக என் தேவனே. ஓ புதிய இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா, புதிய ஆவிய கொடுங்களப்பா என் தேவனே. விசேஷமாய் தேவனே உம்முடைய பரிசுத்த இரத்தம் தேவனே சிந்தி கட்டின சபைகளிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கத்தக்கதாக ஒரு மனத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவியை கொடுங்கப்பா பிதாவி. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவளை தேவனே பிதாவே ஊழியத்திலே தெரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஞானத்தினாலே நிறைந்தவளை கிருபை செய்யுங்க. ஓ தேவனே அவளை வழிநடத்துங்கப்பா பிதாவே. நற்சாட்சி பெற்றவள், வரங்கள், வல்லமை, அபிஷேகத்தால் நிறைந்தவர்களை தேவனே எடுத்து பயன்படுத்தவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. அக்கினி முதலாய் சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா சபையை எந்தவனே. எல்லா சுத்தங்களையும் சுட்டறியுங்கப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம், தேவனே சோஸ்திரம் அப்பா. அதே போல் தேவனே இலங்கை தேசத்தில் உள்ள மக்கள் மீது தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவி. தேவனே விசுவாசமா இந்த மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. ஓ கல்லான இருதயத்தை எடுத்த சதையான இருதயத்தை கொடுங்கப்பா பிதாவி. பாவ சாப அக்கிரமங்களை கழுவுங்க என் தேவனே. ஓ இரத்த பழிகளை கழுவுங்கப்பா. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவிய கொடுங்களப்பா இயேசு ராஜா. அரசாங்கத்தில் உள்ள மக்கள், இந்த தேசத்தில் உள்ள மக்கள் மீது ஆவிய ஊற்றுங்கப்பா பிதாவி. உம்முடைய வார்த்தை அனுப்பிதவனே இந்த மக்களை விடுதலை செய்யுங்க, மீட்டுக் கொள்ளுங்களப்பா பிதாவி. உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பிதவனே சபைகளை மீட்டுக் கொள்ளுங்க அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க. இந்த கடைசி நாட்களிலே தேவனே பிதாவி, தேவனே சபையிலே பெரிய காரியங்கள் நடக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க அப்பா பிதாவி. ஓ நன்றி என் தேவனே. உம்முடைய ஞானத்தினாலும் உம்முடைய நீதியினாலும் உம்முடைய பரிசுத்தத்தினாலும் உம்முடைய மீட்பினாலும் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நிரப்புங்க அப்பா. உம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே நிரப்புங்க, உம்முடைய அறிவினாலே நிரப்புங்க அப்பா, உம்முடைய புத்தியினாலே நிரப்புங்க அப்பா. ஒரு மக்களையும் இயேசு ராஜாவி. ஓ தெளிந்த புத்தியினாலே நிரப்புங்க அப்பா. ஓ பலத்தின் ஆவியினாலும் ஆலோசனையின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா ஒரு மக்களை. ஓ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா. உடைய கனியினாலே நிரப்புங்கப்பா என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. தேவனே சபை மக்கள் தேவனே பிதாவே வேதனையோடு சபைகளிலே இல்லாதபடி அப்பா
ஒரு மனத்தோடு, ஐக்கியத்தோடு, அன்போடு, சமாதானத்தோடு ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியக்காரம் இருக்கத்தக்கதாக சபைகளை மாற்றுங்கப்பா. புதிய காரியங்களை செய்யுங்க தேவனே சபைகள். ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி தேவனே. சோஸ்திரம் ஐயா, உம்முடைய சித்தம் மாத்திரமே சபைகள் நிறைவேற கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி தேவனே. சோஸ்திரம் ஐயா, நன்றி அப்பா, நன்றி தேவனே. சோஸ்திரம் ஐயா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருந்தப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்து தேவனே எழுப்புதலின் ஓ தேவனே ஆவியானவர் தேவனே பிதாவே பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக தேவனே ஒவ்வொரு விசுவாசிகள் மூலமும் ஒவ்வொரு ஊழியக்காரர் மூலமும் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தேவனே கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக. ஆவியானவரே விடுதலை கொடுங்கப்பா. ஒரு மக்களுக்கும் சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா சபைகளிலே. ஓ வரங்கள் வல்லமே என்றால் என்றப்புங்க. நோய்கள் சுகப்படத்தவனே கிருபை செய்யுங்கள். பிசாசுகள் ஓடத்தக்கதாக தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் இந்த கடைசி நாட்களிலே கண்டித்து உணர்த்துங்கப்பா சபைகளிலே. ஒவ்வொரு மக்களுக்கும் கண்டித்து உணர்த்துங்கள் ஆவியானவரே. தேவனே உம்முடைய ராஜ்யத்தை உம்முடைய நீதியையும் தேவனே தட கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. தேவனே நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அப்படியா நீங்கள் பெரிய காரியங்களே சபைகளிலே நீங்கள் செய்ய போர்க்காய் நன்றி அப்பா பிதாவே. சபைகளிலே மக்கள் வேதனையோடு இல்லாதபடி அப்பா பிதாவே தேவனே உம்முடைய சமாதானத்தோடும் பரிசுத்த ஆவியோட சந்தோஷத்தோடும் சபைகளிலே மக்கள் இருக்க தேவனே கிருபை செய்யுங்க ஆவியானவரே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய ஆளுகை சபைகளிலே வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே சபைகளிலே நிறைவேறுவதாக என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி. அப்படியா நீங்கள் செய்ய போர்க்க நன்றி அப்பா. தேவனே இந்த ஜபத்தை கேட்டப்பா நீங்கள் பதில் கொடுக்க போவதற்காய் நன்றி அப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சோஸ்திரம் ஐயா, பவுல் சொன்னாரப்பா பிதாவே தன்னுடைய பாடுகளை குறித்து தனக்கு கவலை இல்லை, சபையை குறித்தே கவலை என்றப்பா பிதாவே. அது பவுல் சொல்கிறார்ப்பா, நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற போல் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லத்தக்கதாக அப்படியான ஊழியக்காரர்கள் எழுப்புங்கள் ஐயா இயேசு ராஜாவே. இந்த கடைசி நாட்களிலே அப்படியான விசுவாசிகளை எழுப்புங்கள் ஆவியானவரே. என் தேவனே மக்கள் சாட்சியாய் தேவனே வாழக்கூடியதாக பரிசுத்த ஆவியானவரே அவளை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. வரங்களினால் வல்லமையினால் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே, நம்முடைய கனியினால் நிரப்புங்க ஒருவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. இந்த ஜபத்தை நம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். இந்த ஜபத்தை கேளுங்கள், கொடுக்கப்பட வேண்டிய தேவனே. ஜபத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி. சபைகளிலே மாற்றம் வரப்போவதற்காய் நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. சோஸ்திரம் தேவனே. லெஸ்லி பிரதரை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியம் எல்லைகளை பெரிதாக்குங்க அப்பா பிதாவே. தேவனே கடந்து போற வார்த்தை மூலம் தேவனே மக்களை விடுதலை செய்யுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. தேசங்களை மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி. தேச தலைவர்களை மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. தேவனே புறப்படுங்களப்பா. அவருடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவே. உம்முடைய அன்பு கிருபை ஐக்கியம் தேவனே இந்த குடும்பத்தின் மீது இருப்பதாக. அதே போல் ஜனசிஸ்ட புறப்படுங்களப்பா, செய்யும் ஊழியத்தை புறப்படுங்கப்பா பிதாவே. தேவனே அந்த மகளோடு இருந்து தேவனே நீங்கள் பேசுவதற்காய் நன்றி ஆவியானவரே. ஆவியானவரே நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமூச்சலோடப்பா பிதாவே நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்காய் நன்றி ஆவியானவரே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா, தேவனே கிருபை செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. அந்த மகள் மூலமாய் பேசுங்கப்பா பிதாவே. சபைகளை குறித்து பேசுங்க, ஊழியக்காரரை குறித்து பேசுங்க, விசுவாசிகளை குறித்து பேசுங்க, தேசங்களை குறித்து பேசுங்கப்பா. தேவனே தீர்க்கதரிசன ஆவியினாலே நிரப்புங்க அந்த மகளை. ஓ வெளிப்பாடுகளை கொடுங்கப்பா, மரபொருட்களை வெளிப்படுத்துங்கள் ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி. இந்த கணவனை புறப்படும் அப்பா பிதாவே. 2 பிள்ளைகளையும் புறப்படும் அப்பா. அக்கினி மகளாய் சூழ்ந்து கொள்ளுங்கப்பா பிதாவே. ஆசீர்வதிங்கப்பா. வரங்கள் வல்லமை அபிஷேகத்தை அவளை நிரப்புங்கப்பா பிதாவே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அவளை நிரப்புங்கப்பா என் தேவனே. இந்த பிள்ளைയുടെ எதிர்காலத்தை புறப்படுங்க, ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. கைட்டு சேர வேலைகளை ஆசீர்வதிங்க தேவனே. அதே போல் தேவனே இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா பிதாவே இதே விதமாக ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியை உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா.
தேவனே விடுதலை கொடுங்க, சமாதானம் கொடுங்க, சுகம் கொடுங்க, பலம் கொடுங்களப்பா பிதாவே. ஒவ்வொன்ற கட்டுங்களப்பா ஒரு குடும்பங்களையும் தேவனே பிதாவே. பிள்ளைகளை ரட்சியுங்க, பேர பிள்ளைகள் மருமக்களை ரட்சியுங்கள் ஆவியானவரே தேவனே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றி தேவனே இந்த மக்களை முற்று ரசித்துக் கொள்ளுங்க. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் அங்கு சபையோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். அப்படியே உங்களோடும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இந்த நாட்கள் இந்த 5 கண்டத்திலும் இருக்கிற எல்லா உலக தலைவர்கள் மத்தியிலும் ஜனங்கள் மத்தியிலும் ரட்சிப்பு வர வேணும். தேவனுடைய ஆவியின் ஆளுக வர வேணும். அவருடைய ஆளுக அதிகாரம் வந்துதண்டா, தேவனுடைய ஆளுக வந்துதண்டா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டார். அங்கே எந்த பிரச்சனையும் நாங்கள் இந்த இடத்துல காண முடியாதாகவே இப்படிப்பட்ட இருதயத்துக்காக நறுங்குண்ட ஆவிக்காக இவர்களை ரட்சிக்கிற தேவன் ரட்சிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, பரம இயேசுவே, பரலோக பிதாவே, தேவகுமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் வேரிலே வந்த எங்கள் ராஜாதி ராஜாவே, அப்பா நீரும் ஆண்டவரே நொறுங்குண்டவராய் நின்றீர். ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, நீர் அறிவீர் ஐயா. தகப்பனே, இந்த நாட்களிலே அநேகம் பேர் நொறுங்குண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்பா இயேசுவே, நாங்கள் கடந்த காலங்களிலே ஜெபித்தோம், விசுவாசத்தோடு காத்திருந்தோம் ஆண்டவரே அற்புதம் அடையாளங்களுக்காக. ஆனாலும் உம்முடைய சித்தம் இந்த சுதர்சன் வாழ்க்கையிலும் அந்த குடும்பத்திலும் நீர் கூட இருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை அவர்கள் நொறுங்குண்ட குடும்பமாக தகப்பனை இழந்து கணவனை இழந்து மருமகனை இழந்து மகனை இழந்து தவிக்கிறதான அந்த நொறுங்குண்ட இருதயங்களை உடைய அந்த சகோதரங்கள் குடும்பங்களை நீர் ஆற்றி தேற்றி தகப்பனே தேவனுடைய சித்தத்தை ஆண்டவரே இந்த நாட்களிலே அவர்கள் நிறைவேற்ற வேண்டுமாக, சமாதான பிரபுவாக, ஆறுதலின் தேவனாக, தேவ ஆவியானவராக தகப்பனே அந்த குடும்பத்தை மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள், தாய், தகப்பன், மாமன், மாமி, மச்சான் மாறென்று கலங்கி நொறுங்குண்டு நிற்கிறார்கள். அப்பா தேவனே, உண்மையாகவே அந்த மாமியாரை பார்க்கவே முடியாது ராஜா. அப்படியான ஒரு வேதனையிலே நொறுங்குண்டு நிற்கிறதான அந்த தாயாருக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஆறுதலின் தேவனாக, சமாதானத்தின் தேவனாக, அன்பு கூறுகிற தேவனாக, நான் உயிருள்ள வரை உங்களோடு கூட இருக்கிறேன், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்த வேண்டுமாக இந்த நாட்களிலே ராஜா அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை நேர்த்தியாக செய்து கடைசி கிரியைகளை சமாதானத்தோடும் அன்போடும் நீர் கொடுக்கிற ஆறுதலோடும் தேவ அன்போடும் ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே வழி நடத்தப்பட்ட அந்த கிரியைகளிலே உம்முடைய கிருபை கூட இருந்து நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நல்ல காலநிலைகளை கட்டளையிடுவீராக இயேசுவே. தொடர்ந்தும் அந்த குடும்பத்தோடும் மனைவி பிள்ளைகளோடும் கூட இருக்க வேண்டுமாக ஜெபம் கேட்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏசப்பா, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. நாங்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அருள் செய்கிற தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எதுவோ அதுதான் ஆண்டவரே நடப்பதாக ராஜா. தகப்பனே, இந்த நாட்களிலே கர்த்தாவே நொறுங்குண்ட இருதயங்கள் அநேகம் உண்டு ராஜா. ஆண்டவரே, ஆஸ்பத்திரிகளிலே நொறுங்குண்டவர்களாக நோயாளிகளாக நிற்கிறார்கள் அப்பா. கணவன் மனைவி பிள்ளைகளை இழந்த குடும்பங்களாக நிற்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நொறுங்குண்டவர்களாக நிற்கிறார்கள் அப்பா. இயேசுவே, எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமே,
தகப்பனே இயேசப்பா, நீர் 5 கண்டங்களையும் கண்ணோக்கி பார்க்கிறவர். ஏனென்றால் இயேசுவே, நீர் ஆண்டவரே அப்பா சிருஷ்டித்த பூமி ஆண்டவரே கர்த்தாவே ஒழுங்கின்மையா இருந்ததை ஒழுங்காக்கின தேவன் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த நாட்களிலே நாங்கள் பூமியிலே வாழும் பொழுது எத்தனையோ குடும்பங்கள் நொறுங்குண்டவர்களாக, பல பிரச்சனைகளுக்கூடாக ஆண்டவரே, வேதனைகளுக்கூடாக ஏசப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஒரு சிலரை நாங்கள் காண்கிறோம், ஆனால் ஒரு சிலரை நாங்கள் காண்பதில்லை அப்பா. ஆனால் உம்முடைய கர்த்தாவே கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறது ராஜா. தகப்பனே, இந்த யுத்த நாடுகளிலே வாழுகிற பிள்ளைகள், யுத்தம் நடந்து முடிந்த ஆண்டவரே எங்களுடைய இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே நொறுங்குண்டவர்களாக, நறுங்குண்டவர்களாக, ஆண்டவரே அநாதைகளாக, ஆதரவற்றவர்களாக, அன்பு செலுத்த இல்லாதபடி, பணம் இல்லாதபடி ஆண்டவரே அப்பா எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ நாடுகளிலே நொறுங்குண்டவர்களாக வாழுகிறார்கள். இந்த நாட்டு அதிகாரிகளுக்கு அது தெரியுமா, தெரிந்ததா, கேள்விப்பட்டாரா, பார்த்தார்களா? நாம் அறியோம். ஆனால் நீர் ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தாவாக சிங்காசனத்தில் இருந்து இந்த பூமியிலே ஆண்டவரே, நாடுகளிலே ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே நொறுங்குண்டவர்களை என் தேவன் கண்ணோக்கி பார்த்து தயவுள்ளவராக, இரக்கம் உள்ளவராக நீர் சுற்றி திரிகிற தேவனாக ஆண்டவரே நீர் இருக்கிறீர். எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவியை நீர் புறம்பே தள்ளாதது போல எத்தனையோ ஆத்துமாக்கள், குடும்பங்கள் ஆண்டவரே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் ஆண்டவரே கர்த்தாவே அநாதையாக வாழுகிற பிள்ளைகள், வயோதிபர்கள், சகோதர சகோதரிகள் ஆண்டவரே ஜெயிலிலே வாழுகிற பிள்ளைகள், ஆண்டவரே கர்த்தாவே ஆஸ்பத்திரிகளிலே வாழுகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஏராளம் ஏராளம் உம்முடைய கண்கள் காண்கின்றதே ராஜா. பரிகாரி ஆகிய கர்த்தாவே ஒரு விசை மன்னிங்கப்பா, ஒரு விசை மன்னித்து இவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆறுதலின் தேவனாக இயேசப்பா, பரிசுத்தாவியானவராக, பரிந்து பேசுகிறவராக எங்கள் தகப்பனே உம்முடைய 7 கண்கள் காண்கிறது ராஜா. தகப்பனே இயேசப்பா, நீர் இப்படிப்பட்ட நொறுங்குண்டதை நறுங்குண்டதை புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவரே அப்பா. அப்பா நீர் ஒரு ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவரே அப்பா, எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம். தகப்பனாக, தாயாக, சகோதரராக ஆண்டவரே, பரிகாரியாகிய கர்த்தராக ஆண்டவரே, அரவணைக்கிற தேவனாக, பேசுகிற தேவனாக, அசைவாடுகிற தேவனாக, அற்புதம் செய்கிற தேவனாக என் இயேசுவே நீர் ஒருவர் தான் ராஜா. அவரிடத்திலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல், பணம் இல்லாமல், உணவில்லாமல், உடை இல்லாமல் எத்தனையோ பேர் ராஜா பிச்சை எடுத்து கர்த்தாவே ரோட்டிலே வாழுகிறார்கள் அப்பா. இயேசுதாமே கூட இருந்து ராஜா இவர்களை அப்பா நீங்க பொறுப்படுத்த கண்ணோக்கி பார்த்து இவர்களுடைய தூசிகளை ஆண்டவர் பாவங்களை கர்த்தாவே மன்னித்து தேவனே இவர்களுக்கு வேண்டிய உணவு, உடை, மருந்து, தண்ணீர் ஆண்டவரே இருப்பிடம் என்று கொடுக்க வல்லவர் அப்பா. இயேசுவே நீர் செய்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ஆத்துமாக்கள் ஆறுதல் அடைந்து, விடுதலை அடைந்து, வெளிச்சத்தை காண என் தேவனே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குற்றம் செய்து குற்றம் செய்யாத பிள்ளைகள் நொறுங்குண்ட ஆவியோடு ஜெயிலிலே வாழுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெயிலிலே வாழுகிற கர்த்தாவே, இந்த பிடிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆறுதலின் தேவனாக உம்முடைய பிள்ளைகளை அனுப்பி ராஜா, உம்முடைய வசனத்தை அனுப்பி, உம்முடைய சத்தியத்தை அனுப்பி ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக இயேசுவே நீர் ஜெயிலிலே வாசம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆஸ்பத்திரியிலே வாழுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கொள்ள நோய், கொடிய நோயினாலே ஆண்டவரே நொறுங்குண்டவர்களாக வாழுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளினாலே ஆண்டவரே தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் அரவாதி வயதிலே ஆண்டவரே மாண்டு போகிறார்கள் அப்பா. பலவிதமான சோதனைகள், பலவிதமான இக்கட்டுகள், இடுக்கண்கள் ஆண்டவரே அப்பா. தகப்பனே ஆண்டவரே நீர் அறிவீர் ஐயா.
இயேசுவே, போன ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய நோர்வே தேசத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சத்தி எடுத்து ரோட்டிலே நிற்கிறார்கள். இப்படியான பெற்றோரை கர்த்தாவே நீங்க கண்ணோக்கி பார்த்து நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் வேதனையோடும் துன்பத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற ஆத்மாவை நீர் புறக்கணிக்காத தெய்வமே, உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே, பரிந்து பேசுகிறது ஆவியானவரே, நாங்களும் உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். தாவீதின் வேறே, தாவீதின் குமாரனே, மனம் இறங்கி ஆண்டவரே அப்பா, இவர்களுடைய ஆத்துமா விடுதலை அடைய, குடும்பங்கள் விடுதலை அடைய, நாடுகள் கிராமங்கள் பட்டணங்கள் விடுதலை அடைந்து வெளிச்சத்தை காண ஆண்டவரே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே அப்பா, உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காகவே நீர் பெத்லகேமிலே பிறந்து வெளிச்சத்தை கண்ட ஆண்டவரே, நாங்கள் அப்பா அந்த விசுவாசத்தோடு இந்த ஜெபங்களையும் குடும்பங்களையும் கிராமங்களையும் பட்டணங்களையும் நாடுகளையும் ராஜாக்களையும் ராணிகளையும் அதிபர்களையும் அரசாங்கங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கதிரையிலே மாத்திரம் இருக்காதபடி வெளியாலே சென்று இப்படிப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே மக்களை நாடி தேடி அவர்களுக்கு உதவி செய்ய இவர்களுக்கு ஆண்டவரே ஞானமுள்ள இருதயங்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீர் செய்து முடிக்க போறதற்காக நன்றி அப்பா. அநேகம் பூமியிலே ஆண்டவரே ஏராளம் ஆண்டவரே அப்பா, இவர்களுக்கு விடுதலை கொடுத்து சமாதானப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வருகையிலே பூமி ஆண்டவரே ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுடைய ஜெபங்களை புறக்கணிக்காத தேவனே, எங்களையும் ஒரு விசை தாழ்த்தி ராஜா, எங்களுடைய வேதனைகள் துன்பங்கள் குடும்ப காரியங்கள் யாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஏசப்பா நீர் உதவி செய்து எங்களை தலை நிமிர செய்கிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே, இடுக்கண்களிலும் இருந்து நுகத்தடிகளில் இருந்து ஆண்டவரே கர்த்தாவே விக்கு நகங்களில் இருந்து எங்கள் குடும்பங்களும் எல்லை பெரிதாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நீர் செய்ய போறதற்காக நன்றி இயேசுவே. கோடான கோடி நன்றி சொல்லி துதித்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடும் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து தேவன் வழி நடத்துவாராக. ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய நாளில் தகப்பனே எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் துதியால் எல்லாம் ஆண்டவரே அங்கீகரிக்கப்பட்டதாய் இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் வீடுகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் வாஞ்சலுக்காய் நீர் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவரே வேதனையிலும் ஆண்டவரே வியாதியிலும் ஆண்டவரே தவித்து நிற்கிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பார்த்து நடத்தும் ஐயா. வர முடியாமல் தடையாயிருக்கிற காரியங்கள் ஆண்டவரே அவர்களை தடைகளை நீக்கி கொண்டு வருவீராக. உம்முடைய சமூகம் எங்களை நடத்தட்டும். சங்கமா வானொலியிலே ஸ்ரீயண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகலரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இனி வருகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல ஆண்டவரே துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமீன், ஆமீன். இதுவரை துதிகளோடு வழிநடத்தி தொடர்ந்து ஜெபங்களோடு வார்த்தைகளோடு வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே நள்ளிரவு வேளையிலே இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்டார். நிச்சயம் மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வருவார். அந்த விசுவாசத்தோடு கர்த்தரிடம் ஒப்படைப்போம். நன்றி. சகோதரி கலாசில் கூட இந்த வேளையில் இணைந்திருக்கிறார். மீதியாக இணைந்து கடந்து சென்ற ஒருவரையும் இன்றைய நாளில் எண்ணிய முடியாதவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்து நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.